கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய அனுமதி. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கரூர் பரப்புரைக்கு 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் இரவு 7 மணிக்கு தான் வந்தார். காலையிலேயே கூடியவர்கள் தண்ணீர் உணவின்றி மயக்கமடைந்ததாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். கரூர் கூட்டத்தில் ரவுடிகள் களமிறக்கப்பட்டார்கள் என்பதை ஏற்க முடியாது. எந்த ஒரு ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். இரவோடு இரவாக உடற்கூறாய்வு செய்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதால் சிபிஐ விசாரணை தேவை என பாதிக்கப்பட்டோர் வாதம். மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று இரவில் உடற்கூறாய்வு நடைபெற்றதாக தமிழ்நாடு அரசு பதில். சிறப்பு புலனாய்வு குழுவை அரசு நியமிக்கவில்லை, நீதிமன்றம் தான் நியமித்தது என தமிழ்நாடு அரசு விளக்கம். சிறப்பு வழக்குகளை கையாளும் திறமை மிக்க அஸ்ராகர் தலைமையிலான குழு மீது சந்தேகம் வேண்டாம் என்றும் வாதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை. 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் 3வது நீதிபதி விஜயகுமார் உத்தரவு. அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா பேட்டி. தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிக அளவு வடகிழக்கு பருவமழை பெய்யும். தென் மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக பெய்யும் என்றும் கணிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படவில்லை. வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைக்காக போராடிய மரியா கொரினா மச்சோடாவுக்கு அறிவிப்பு. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு ஏதாவது நடந்தால் தொலைத்து விடுவேன், அவர் என்ன பொருட்காட்சியா என அன்புமணி காட்டம். உள்ள போய் பார்த்துட்டு வந்து பாரு அந்த எக்ஸிபிஷன் வந்து பாரு ஐயாவுடைய உயிரி ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பு ஏதாவது தொலைச்சு போடணும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உத்தரவுக்கு தடை இல்லை. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சீர்காழி அருகே ஒளிலாயம் சித்தர் பீடத்தில் திருமணம் செய்து கொண்ட தைவான் ஜோடி. பட்டு வேஷ்டி பட்டு சேலை அணிந்து தமிழர் மரபுப்படி வாழ்த்திய உறவினர்கள்.